ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது கார் வச்சிருக்க எல்லாத்துக்கும் முக்கிய தேவையான ஒரு பொருள். அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போறோம். இது என்னடா புது செட்டப், எதுலடா உட்காந்துருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவாலிட்டியில் தான் இப்போ இன்னைக்கு உட்காந்துருக்கோம். ஒரே நிமிஷம் ஆங்கிள் நோக்கம். இப்போ ஓகே. இப்போ ஓகே. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றிடுச்சா அகாரோ. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னடா அகாரோன்னு போட்டிருக்கு அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கம் கிளீனருங்க. அதாவது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்ல கீழே ஃபுல்லாக மண்ணாவே இருக்கும். நம்ம அதை எதுவும் குழந்தைங்க இந்த மாதிரி யாரும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப மண்ணா இருக்கும், குப்பையா இருக்கும். நீங்க வாரம் வாரம் அல்லது மாசம் மாசம் ஒரு தடவை இதுக்காகவே இன்டீரியர் கிளீன் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கலாம். அது என்னடா ஒரு 500 450 ரூபாயில இது பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டே ஒரு 1500 தான் வருது. இப்போ சம்திங் எவ்வளோ வருது அப்படின்றது தெரியல. ஆனால் மொத்தம் ஒரு 1500 தான் வருது. நான் மேபி டிஸ்கிரிப்ஷன் ஆனால் இதோட லிங்க் தரேன். ஸோ இதுக்குள்ள பாக்கெட் ஆஃப் த கவர், அதாவது பேக்கேஜ் ஆஃப் த கவர், சாரி பாக்கெட் ஆஃப் த கவர் டைம். இதுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஓஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கனெக்டர் வரும். மொத்தம் 3 உள்ள ஒன்று இருக்கு. ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு 1 மாசம் ஆச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்கினோன்னா ரிவ்யூ போட்டோன்னா அப்புறம் சும்மா தூக்கி வரமா ஓட்டக்கூடாது. நம்ம ரிவ்யூ போட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் வீடியோ போடணும். இல்லைன்னா இதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லணும். இதுல பெருசா மைனஸ்னு கேட்டா, காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணாம இதை யூஸ் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் மைனஸ் எனக்கு தெரிஞ்சு, வேற எதுவும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வரும். அடுத்து அடுத்து யூசர் மேனுவல், இது நம்ம பெருசாக படிக்க போறதில்ல. ஸோ வாரண்டிக்கு போட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் மாதிரி உங்களுக்கு வரும். இது நீங்க மேபி சீட்ல கிளீன் பண்ண எதுக்குன்னு தெரியல. ஆனா நீங்க மேபி சீட்ல கிளீன் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆனா சீட்டை கிளீன் பண்ணாலும் ஓரளவு அதோட இது நமக்கு தெரியுது. அதாவது பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு முன்னாடி கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி தெரியுது. ஆனா மைக் கனெக்ட்ல தான் இருக்கு. இப்போ நம்ம புது மைக்ல தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணாமதுனால இந்த ஸ்க்ரூ போடுற இடம்லாம் வெள்ளையா எதுவும் கட்டிருக்கு. அது அப்புறமா தட்டுக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம குவாலிஸுக்கே எண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒயர் கொடுக்குறாங்க. அது எத்தனை மீட்டர்னு ஆக்சுவலா தெரியல. ஸோ இதுதான் மிஷின். ஆக்சுவலா இது தனியா வரும், இது தனியா வரும், இது தனியா வரும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபில்டரை எடுத்து வரேன் கரெக்டா எடுத்து. ஐயோ, அவ்வளவுதான். சும்மா ஒரு ப்ரெஷ் மட்டும் கொடுத்தா போதும், நின்றுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறத கரெக்டா இங்க ஒரு இது மாதிரி இருக்கும், காடி மாதிரி. அதுல உட்கார வச்சுட்டு தட்டினீங்கன்னா லாக் ஆயிரும். அவ்வளவுதான். சும்மா சின்னதா அந்த காடியில உட்கார வச்சுட்டு அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இதோட விலையும் சொல்லியாச்சு, 1600 ரூபாய். இது பெய்ட் ப்ரொமோஷனா? பெய்ட் ப்ரொமோஷனே இல்லை, என்னோட பர்சனல் யூசர் ரிவ்யூ மட்டும்தான். ஏன் அப்படின்னா இது நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு வச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 கார் இருக்கு. ஆல்டோ ஒன்று இருக்கு, குவாலிஸ் ஒன்று இருக்கு. இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். நம்ம அப்பப்போ எடுத்துட்டு போய் வாட்டர் வாஷ் பண்ணுவோம். வேர்க்குது இல்லை, ஏசி போட்டாலும் வேர்க்குதுங்க. ஏசி கொஞ்சம் வேலை செஞ்சது சரியில்லை, கூலிங்னஸ் வர மாட்டேங்குது. நம்ம காலேஜ்ல ஏன்டா அப்படின்னா ஆல்ட்டோ க்ளீன் பண்ணேன், க்ளீன் பண்ணிட்டேன். மண்ணு பெருசா இல்லை, இதுலதான் பாத்தீங்கன்னா மண்ணு இருக்கு. சரி, ஓகே. இந்த கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல, எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா க்ளீன் பண்றதை வீடியோவை காமிச்சு போறேன். அதை பார்க்க. ஹலோ மக்களே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிஷின் ஆன் பண்ணிட்டேன். எப்படி இழுக்குது அப்படின்னு பாருங்க. மாத்தி போட்டேன் கனெக்டர். ஒரே நிமிஷம். ஸோ ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்துருவோமா? அது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மண் இருக்கு, அந்த எந்த அளவுக்கு கிளியர் பண்ணுது அப்படின்றது
வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே பெரிய லெவலில் வந்து குப்பை இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதையும் வந்து எடுத்துருவோம். ஒரு அந்த பக்கம் போயிடுவோமா. இந்த டோரை வந்து எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து போயிடுவோம். இப்போ நம்பால் வந்து இங்கே தான் நிற்கிறாப்புல. இது உங்களுக்கு கஷ்டத்துலேயும் கஷ்டம் வீடியோ போடுறது. பாருங்க என்னென்னமோ வளர்றேன், கஷ்டத்துலேயும் கஷ்டம் வீடியோ போடுறது. ஸோ இன்னொன்று சொல்ல வந்தேன் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து நிறைய இருக்குது இந்த பக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆனில் தான் இருக்கா. அது வந்து ஒரு ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப்பில் இருக்குங்க. அது வீடியோ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே இப்போ க்ளீன் பண்ணுவோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இங்கே எவ்வளோ மண் இருக்கா. ஃபுல்லாக அழகாக அழகாக எடுத்துரும். இப்போ இங்கே எவ்வளோ மண் இருக்கா. ஒரே நிமிஷம் வெயில் அப்படின்னா நம்ம உயிரை வாங்குது. இந்த சவுண்டை நான் பேசுறது கேட்குதா கேட்கலையான்னு கூட தெரியல. எடிட்டிங்கில் தான் வந்து செக் பண்ணணும். ஸோ அது வந்து கார் வச்சிருக்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மண்ணே வந்து பெரிய லெவலில் தெரியாது. க்ளீன் பண்ணாத பாருங்க இங்கெல்லாம் வந்து நம்ம க்ளீனே வந்து பண்ணல. ஸோ இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஓகே ஸோ இப்போ ஒரு பெரிய கதையாகி போச்சு. ஒரு பெரிய கதையாகி போச்சு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவே ஆன் பண்ணாமல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எது வரைக்கும் இருக்குன்னு தெரியல. இருக்கிறத மட்டும் அப்படியே போடுறேன். அடுத்தடுத்து சின்ன சின்ன ஷார்ட்ஸில் வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த